ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி கரெக்டாக கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், இதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது, அதுக்கு பிரச்சனையான யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ மயில் வாகனத்துக்கிட்ட ஒரு பிளானை சொல்கிறாரு. அந்த பிளானை யார்கிட்டையுமே சொல்லாமல் சீக்கிரட்டாக அந்த பிளானை பண்ணி எப்படி சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ மயில் வாகனத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா கார்த்தி பேசுகிறாரு. என்னங்க, நான் சொன்ன பிளான் படி எல்லாமே நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அதே மாதிரி தான்ப்பா நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா எப்படியாச்சும் அந்த சிவனாண்டி உங்கள் சித்தப்பா மேலே பழியை போட்டு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி அடி வாங்க வைக்கணும்ப்பா, அப்போ தான்ப்பா அவனுங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்கிறாரு, அது மட்டும் பத்தாதுங்க, இவனுங்களை 2 பேரையுமே சிவனாண்டியை ஊர் மக்கள் அடித்து வெளியே துரத்துற அளவுக்கு நம்ம பண்ணாதான் இந்த ஊர் உருப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஊரில் எந்த நல்ல காரியமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. அப்போ நம்மளோட மயில் வாகனம் கேட்குறாரு, என்னப்பா சொல்கிற, அவனும் இந்த ஊரை சேர்ந்தவன் தானே, அவனை எப்படிப்பா நம்ம வெளியே துரத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக முடியுங்க, நம்ம இந்த பிளானை கரெக்டாக பண்ணால் ஜனங்களே அந்த ஊரை விட்டு அவனை வெளியே துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. மயில் வாகனத்துக்கிட்ட தெளிவாக ஒரு பிளான் சொல்லியிருக்காரு. சிவனாண்டி எப்படியாவது இந்த பிளானில் கவுத்து நம்ம வழிக்கு கொண்டு நம்ம ஏமாற்றி எப்படியாச்சும் இந்த ஊர் ஜனங்கக்கிட்ட அவன் கெட்டவன், அவன் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி பண்ணுறான்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ரேவதி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட கார்த்தியை பற்றி. இந்த மாதிரி கார்த்தி மாமா நம்மளுக்கு எவ்வளோ ஆசையாக வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லை அவர் கையால் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தாங்க, நம்ம மாமாவுக்கு சமைச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நடந்த விஷயம்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சரி மாமாவுக்கு சமைக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ ரோகிணியும் சுவாதியும் பார்க்குறாங்க. என்னக்கா கிச்சனுக்கெலாம் வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, யாருக்கு சமைக்க போகிறேன், என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பயே ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு, ரேவதி ஒரு மார்க்கமாக தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கு பேசிட்டு தான் இருக்கா போல இருக்குது, கார்த்திக்காக தான் இத்தனையும் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணிடுச்சு. இப்போ நான் ரேவதி என்ன பண்ணுறாங்க, கார்த்திக்காக மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் செஞ்சு ஆசையாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்திரகலா எதிரில் வராங்க. சந்திரகலா கிட்ட தைரியமாக சொல்கிறாங்க, சித்தி நான் என் ஆசையாக என் மாமாக்காக சமைச்சு எடுத்துகிட்டு போகிறேன், முடிஞ்சால் அம்மா கிட்ட போய் சொல்லிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. சந்திரகலா யோசிக்கிறாங்க, எப்படியோ அக்கா நம்ப போகிறதில்ல, ஆதாரத்தை நிரூபித்தா கூட இந்த கார்த்தி ஏதோ ஒரு பிளான் பண்ணி ரேவதியை துரத்தி விட்டுருவான், அதுதான் நடக்க போகுது வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தி பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரேவதி இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளவா ரேவதின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்ன ரேவதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மாமா நீங்கள் எனக்கு அன்றைக்கி சமைச்சு கொடுத்தீங்கல்ல, எனக்கு மனசே ஆறல, அதனால தான் நானே உங்களுக்கு என் கையால் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா இலை போட்டு அப்படியே பரிமாறுறாங்க. கார்த்தி சாப்பிட்டு பார்த்துட்டு, நீயா செஞ்ச ரொம்பவே சூப்பராக இருக்குது ரேவதி அப்படின்னு பாராட்டுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ரேவதிக்கு ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மாமா நம்ம சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி சொல்கிறாரு, ரேவதி இதோட நம்ம மீட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஏன்னா நான் முக்கியமான ஒரு விஷயத்தில் இருக்கேன், ஸோ அதனால் நம்ம மீட் பண்ணால் நிறைய பிரச்சனை வரும், அதனால் நம்ம மீட் பண்ணுறதை குறைச்சிக்கலாம் ரேவதின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, ஆனால் எனக்கு மனசு ஆறல, அதனால தான் நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஆசையாக எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்தீங்க, சரி ஒரு நாள் நான் என் கையால் சமைச்சதை சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரேவதின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இப்படின்னு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள கார்த்தி பிளான் படி பார்த்திங்கன்னா மயில் வாகனம் போயிட்டு முத்துக்கிட்டேயும் சிவனாண்டிக்கிட்டேயும் பேசுகிறாங்க. அதாச்சு ஆல்ரெடி முத்துவேல் என்னப்பா சிவனாண்டி இவன் எடுத்துகிட்டு வந்த நகைலாம் என்ன எவ்வளோ லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது லட்சமா, என்ன ஒரு 50 லட்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மாம்மா ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க, அதுக்கு மேலேயே இருக்கும் மாமா, நான் கணக்குப்படி பார்த்தா எப்படியோ கோடி கணக்கு தேரும் அப்படின்னு சொல்லும்போது முத்து வாயை பொழக்கிறாரு. சரி அப்போது இந்த நகையை ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்டையை போட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் போயிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி எனக்கு இந்த அம்மனோட நகைகள்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ முத்துவேல் பார்த்திங்கன்னா, எனது அம்மனோட நகையை யார் நீ வெளியூர்லேருந்து அம்மனோட நகையெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், இந்த
நகைக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சொந்தக்காரெலாம் எங்களுக்கு தெரியும், அவங்ககிட்டலாம் சொன்னால் நகைலாம் வந்து வராது அப்படின்னு சொல்லும்போது, சார் அதுக்கு நான் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறேன் சார், இந்த மதிப்பை விட அங்கே அதிகமாக இருக்கும் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஏமாத்துறாரு. அப்போ சிவனாண்டி வந்து ஏதோ ஒரு யோசிக்கிறாரு, என்ன இது இவன் திடீர்னு வந்து எவனோ ஒருத்த வந்து இப்படி கேட்குறான், எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு வந்து மயில்வாகனம், சார் எவ்வளோ பணம் வேணால் நான் கொடுக்குறேன் சார், அந்த நகைகள்லாம் எடுத்து எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து அப்படி வந்து நம்மளோட முத்துவேலை வந்து பணத்தால் வந்து கவுக்க பார்க்குறாரு. முத்துவேலும் வாயை பொழந்துட்டு, அப்படியா எவ்வளோ பணம் வேணால் கொடுப்பியா, சரி சரி விடு, அந்த நகையெல்லாம் திருடி கொடுக்கறது அது என்னோட கேரண்டி, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக வந்து அந்த நகை உன் கைக்கு இருக்கும், இன்றைக்கி கோயிலில் போய் நாங்கள் இப்போது கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாரு மயில் வாகனத்துக்கு, என்னப்பா நான் சொன்ன மாதிரி பிளான் படி பேசிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நான் எல்லாமே பேசிட்டேன்ப்பா, நான் அந்த சிவனாண்டி வந்து கொஞ்சம் டவுட் பட்ட மாதிரி இருந்தான், ஆனால் நான் அவனையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன், அது மட்டும் உடனே வந்து காசுன்னு சொன்னதும் சிவனாண்டியோட சித்தப்பா வாயை பொழந்துட்டான், அதிலே நான் ஆஃப் பண்ணிட்டேன், இவனுக்கு அவளே படாதப்பா, நம்ம வழிக்கு வந்துடுவாங்க, நீ சொன்ன மாதிரி எல்லாமே நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும், சரிங்க யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோங்க, முக்கியமாக சிவனாண்டிக்கு தான் சந்தேகம் வந்தாலும் வரும், ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த மாமாவோட விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேஷம் போட்டு போனீங்க, திருப்பியும் பார்த்து ஜாக்கிரதையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து என்னென்னா கார்த்தி சொன்னபடி வந்து சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து பண்ண போகிறாங்க, அதை கார்த்தி வந்து எடுத்து ஊர் மக்கள்கிட்ட காமிக்க போகிறாரு. ஸோ வந்து சிவனாண்டியும் சித்தப்பாவையும் ஊரை விட்டு விரட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டுட்ருக்காரு கார்த்தி. ஸோ அது நடக்குதா என்னையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.